வெல்கம் பேக் டு வரன் ரியாக்ட்ஸ். இந்த வீடியோவில் மட்ட உருவா சேனல்ல இருந்து ஹீரோ செஞ்ச தப்பு ஹீரோக்கே தெரியாது மொமெண்ட்ஸ் ஆஃப் தமிழ் சினிமா டாப் டைப்பு எபிசோட் 4. இந்த வீடியோ பண்ணணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன், தட்டி போயிட்டே இருந்துச்சு. ஸோ ஃபைனலாக பண்ணிட்டேன். எப்படியும் வீடியோ பண்ணாலும் லேட்டராக தான் அப்லோட் ஆகும்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். ஐ எம் அ ஹீரோ, ஐ எம் அ வில்லன், மியூசிக் தெரபிஸ்ட், த ரெப்பிஸ்ட். ஓகே, ஹீரோவும் அவர் தான், வில்லனும் அவர் தான்ற மாதிரி போல் வீடியோவில் போகலாம். நம்ம சேனல் வந்து நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கன் சேர்ந்து பாருங்கள். அவ்வளோ நம்ம சேனலுக்கு சூப்பர் தேங்க்ஸ். மெம்பர்ஷிப்லாம் அன்லாக் ஆகிருக்கு. யூபிஐடி கூட டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணிங்க. சப்போர்ட் பண்ணிச்சுன்னா பண்ணுங்கள். மட்டோரா சேனலில் இருந்து டாப் டைப்பு எபிசோட் 4 போகலாம். ஹலோ யூடியூப் வாசிகளே, வெல்கம் டு மட்ட பழைய வீடியோ. நம்ம ஊர் சினிமாவில் நாம பார்த்து ரசிச்ச, சிரிச்ச, வியந்த, பயந்த பல விஷயங்களை ஒன்னா எடுத்து தொகுத்து அதை வகைப்படுத்தியும் வரிசைப்படுத்தியும் காட்டும் நிகழ்ச்சிக்கு பேரு தான் டாப் டைப். இன்னைக்கு நம்ம டாப் டைப்ல பார்க்க போற தீம் என்னன்னா, நாம ஒரு படம் பார்த்துட்டு இருப்போம். அந்த படத்துல தப்பு பண்ணதே ஹீரோவா தான் இருக்கும். தான் தப்பு பண்ணனே அந்த ஹீரோக்கும் தெரியாது, பார்க்க ஆடியன்ஸ் நமக்கும் தெரியாது. ஹீரோ பண்ண அந்த தப்புனால தான் கதையே ஆரம்பிக்கும், ஆர் கதையில திருப்பு முனை ஆகும். டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ்ல அது ரிவீல் ஆகும். அந்த மாதிரி படங்களை தான் நாம இன்னைக்கு டாப் டைப்ல பார்க்க போறோம். மலையாளத்துல வந்து மும்பை போலீஸ். அதை சொல்றதுக்கு முன்னாடி, இந்த படம் பார்க்கணும்னு வாட்ச் லிஸ்ட்ல வச்சிருந்தவங்க, ஃபியூச்சர்ல இந்த படம் நான் பார்க்க பிளான் வச்சிருந்தேன் சொல்றவங்க, டக்குன்னு டபுள் டேப் பண்ணி 10 செகண்ட் அப்பாலே போயிருங்க. ஏன்னா நான் சொல்ல போற விஷயம் தெரிஞ்சா நீங்க இந்த படம் பார்க்கறதே வேஸ்ட். மும்பை போலீஸ் படத்துல பாத்தீங்கன்னா, பிருத்திவிராஜ் போலீஸ் அவர் ஃப்ரெண்டோட கொலை கேஸ்ல யாரு குற்றவாளின்னு படத்தோட ஸ்டார்டிங் கண்டுபிடிச்சிருவாரு. அதுக்குள்ள ஆக்சிடென்ட் ஆகி வண்டி கீழே விழுந்துரும் தரையில. பழசெல்லாம் மறந்து போயிடுவாரு. கடைசியில் பார்த்தீங்கன்னா தான் ஃப்ரெண்டை கொலை பண்ணதே அவராக தான் இருக்கும். அது படத்தோட கிளைமேக்ஸில் அவருக்கே தெரியும், பார்க்குற ஆடியன்ஸ் நமக்கும் தெரியும். கொலை பண்ணிட்டு யாரா கொலை பண்ணனா அவருக்கே தெரியாமல் தனிப்பட அமைச்சு தேடிட்டு இருப்பாரு. அந்த மாதிரி ஐம் அ ஹீரோ, ஐம் அ வில்லன். டாப் 10 தமிழ் மூவிஸ் தான் நாம இன்னைக்கு வரிசைப்படுத்த போகிறோம். கமான் லெட்ஸ் கோ. நல்லா இருக்குல்ல ஆக்சுவலாக இந்த மாதிரி கான்செப்ட். 10வது இடத்துக்கு ஒரு தனி எக்ஸ்பிளேஷன் இருக்குது, அதை நான் கடைசியாக சொல்கிறேன். நம்ம ஸ்ட்ரைட்டு 9th பிளேஸில் குந்திப்போம் வாங்க. 9வது இடத்துல பார்க்க போகிற படம் நல்ல குடும்பம், ஐ மீன் சூப்பர் குடும்பம். அந்த படத்துல பாத்தீங்கன்னா நம்ம கல்யாண்ஜுலா சங்கிள் பிரபு ஒரு குடும்ப தலைவர், ஃப்ரெண்டு வேக்காக போலியான குடும்பமா வந்துருப்பாங்க. அதுல குடும்ப தலைவி ரோசா ரோசா சவுண்டு சா ரோசா. படம் கிளைமேக்ஸ் வரைக்கும் போன அப்புறம் ரோசா திடீர்னு இருக்கிறாங்க வாமிட். கண்ண பிடிக்கிற ரோசா தொட்டு பிடிச்சது யாருன்னு நம்ம கல்யாண்ஜுலா சங்கிள் எல்லாரும் கட்டி துப்பு தொலைக்கிட்டு இருக்கும்போது தான் கற்ப களவாண்ட களவாணி பையனை யாரும் கத்தி சொல்லாம கப்பிச்சு இருக்காங்க ரோசா. இந்த வாந்திக்கு காரணம் யாரு வேக் சொல்லுங்க, யாரு வேக் காரணம்? இந்த வாந்திக்கு சொந்தக்காரன் யாரு? அது நீதான்டா. இங்கதான் ஹீரோ செஞ்ச தப்பு ஹீரோக்கே தெரிய வருது. அன்னைக்கு ராத்திரி நீ ரூமுக்குள்ள போன மப்புல நீ உனக்கே தெரியாம செஞ்ச தப்புல இவ கர்ப்பப்பட்ட மாப்பிள்ளன்னு வேக் சொல்லி முடிக்கிறாரு. பாஸ் பிரபு ஒரு பக்கா 90s கிட்டு எதை வச்சு சொல்ற பாருங்க, கிஸ் மட்டும் அடிச்சிருக்காரு. ரோஜா கர்ப்பமாயிட்டாங்க. நம்ம புள்ளனா இவன் அவரோட பாரிச வயித்துல சுமந்துட்டு இருக்கற நீ எங்க ஒருக்கா சொல்லு. அவரோட பாரிச வயித் மர்க்கா சொல்லு. அவரோட பாரிச வயித் மர்க்கா மர்க்கா சொல்லு. பிரபுதேவா பாரிச பாரிச. ஓகே ஓகே பாரிஸ். கதையா மாறாது, கதைக்குள்ள ஹீரோ தப்பு செஞ்சிருப்பாரு. அது கிளைமேக்ஸ் திசை திருப்பதுக்கு திருப்பு முனையா இருக்கும். செகண்ட் ஆக்ட்ல செஞ்ச தப்ப தேர்ட் ஆக்ட்ல ரிவீல் பண்ணுவாங்க. அடுத்து இந்த லிஸ்ட் நம்ம 8வது பார்க்க போற படம் மண் மதன் அம்பு. இது வந்து பாத்தீங்கன்னா ஹீரோ செஞ்ச தப்பு இல்ல, ஹீரோயின் ஹீரோ செஞ்ச தப்பு. மை ஃபேவரட் டாப் 50 தமிழ் காமெடி மூவிஸ் எடுத்துக்கிட்டு அதுல இந்த படம் கண்டிப்பா ஏதோ ஒரு அர்த்தத்துல இருக்கும். இந்த படத்துல பாத்தீங்கன்னா த்ரிஷாவே நடிச்சிருப்பாங்க. ஒரு ஹீரோயின் பேரு அம்புஜாக்ஷி, கமல் ஒரு எக்ஸ் மேஜர் பேரு மன்னார், மாதவன் மதன் காதலியை சந்தேகப்படுற ஒரு டாக்ஸிக் பாய் ஃப்ரெண்ட். மன்னாருக்கு மண், மதனுக்கு மதன், அம்புஜாக்ஷிக்கு அம்பு. படத்தோட ஸ்டார்டிங்லேயே ஒரு மலை பிரதேசத்துல த்ரிஷாவும் மாதவனும் போன காரு நேரா போய் நேர்ச்சி ஆயிரும். அங்கிருந்து அப்படியே கட் பண்ணா மாதன் வச்ச ஸ்பையா த்ரிஷா நோட்டம் ஊற ஆண்டவருக்கும் த்ரிஷாவுக்கும் பழக்கமாயிரும். பழக்கம் அந்த பழக்கத்தை பத்தி தெரிய வரும். அன்னைக்கு த்ரிஷா செஞ்ச ஆக்ஷன்னால தான் கமலர் ஒரு ஒய்ஃப் இழந்துருவாருன்னு. அங்கதான் இன்ட்ரோல் பிளாக். த வே தே கிராஃப்டட் தி இன்ட்ரோல் பிளாக் வாஸ் ஜஸ்ட் ஆசம். பெரிய வண்டினா லாரி அந்த மாதிரி தானே. நான் பண்ண நேர்ச்சினால ஆன அதிர்ச்சியை த்ரிஷா வாழ்ந்துட்டு இருக்கும்போது ஆடியன்ஸ் நமக்கும் அந்த அதிர்ச்சியை டக்குன்னு ரியலைஸ் பண்ண வைக்க 2 பசங்க திடீர்னு டபான்னு குதிக்க வச்சு அந்த ஷாக்குக்கு டிரான்சிஷன் கொடுத்துருப்பாங்க. அங்க அப்படியே பின்னாடி டிஎஸ்பியோட ஹம்மிங் சவுண்ட் கொடுத்து அப்படியே ஒயிட் ஷர்ட்ல மேல வந்தா அங்க இன்ட்ரோ பிளாக் போடுவாங்க. இந்த இடத்துல த்ரிஷா செஞ்ச தப்பு அவங்களுக்கு அப்பதான் தெரியும். அதுக்கப்புறம் த்ரிஷா கில்ட் ஆவாங்க. அந்த கில்ட் தான் கமல் மேல காதலா மாறும். கார் பள்ளத்துல விழுந்தது எனக்கு தெரியாது,
கவினோட ஒய்ஃப் இறந்ததுக்கு ஒய்ஃபும் குழந்தை இறந்ததுக்கு காரணம் தெரியாது. பொதுவா பக்குவப்பட்ட பெண்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் மேல ஃபீலிங் வரதுக்கு 2 ரீசன் தான் காரணமா இருக்கும். ஒன்னு அதீத ரெஸ்பெக்ட், இன்னொன்னு அவனுக்கு இப்படி ஆயிடுச்சேங்கிற குற்ற உணர்ச்சி. பம்பல்கே சம்பந்த படத்துல கூட பாத்தீங்கன்னா சிம்ரனுக்கு கமல் மேல காதல் வரதுக்கு அந்த கில்ட் தான் காரணமா இருக்கும். இந்த படம் ஏன் 8வது இடம்னா படத்தோட முதல் ஆக்ட்ல த்ரிஷா செஞ்ச தப்புனாலதான் கதை நகருது. அது படத்தோட செகண்ட் ஆக்ட்லயே ரிவீல் ஆயிரும். ஆகையால் இந்த லிஸ்ட்ல நாம 7வதா பார்க்க போற படம் மிர்ச்சிடா, மிளகாடா. இந்த படத்துல ஹீரோக்கு தெரியாம ஹீரோ செஞ்ச தப்பு. ஊரு திருவிழால ஊதாரித்தனமா ஹீரோட இடுப்ப கிள்ளிடுவார் ஹீரோ. ஹீரோயின் இடுப்ப கிள்ளதுனால ஹீரோட லைஃபே பிரச்சனையா மாறிடும். அந்த பிரச்சனையிலிருந்து தப்பிக்க ஹீரோ கிட்ட ஹீரோயின் ஹெல்ப் கேட்பாங்க. அப்பதான் ஹீரோக்கே தெரியும் அன்னைக்கு செஞ்ச தப்பு. அப்பதான் நமக்கும் தெரியும் நம்மளால ஒரு பொண்ணோட லைஃப் மாறிச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோ செஞ்ச தப்பு திருத்திக்க அந்த பொண்ணை காப்பாத்துவாரு. அவ இடுப்பு இந்த லெவலுக்கு இருக்குமா? யப்பா, ஏற்கனவே ஒரு இடுப்பு கிழிஞ்சிருச்சு, இதுல இன்னொரு இடுப்பு. இந்த படத்துக்கு மிளகான பேர் வச்சதுக்கு பதிலா தம்மா துண்டு ஹிப்பு அதனால தப்புன்னு வச்சிருக்கணும். அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. டேரக்டர் மிளகாப்பொடி வச்சு அந்த ஒரு ட்ரீட்மெண்ட்லாம் கொடுப்பாங்கல்ல, பனிஷ்மெண்ட் கம்பள உட்கார வச்சு. நாங்களா இடுப்பு பார்த்தா சும்மா இருக்க மாட்டோம். நாங்களா ஒரு ஹிப் ஃபிட்டிசர்ஸ் கேங். நாங்கனா யார் யார்? நான் குஷி விஜய், இங்கிலீஷ்காரன் சத்யராஜ், சிறுத்தை கார்த்தி, கடைசியா தான் வந்தாரு மிளகா நடராஜா. அது யாரு? அடுத்த 6வதா பார்க்க போற படம் என்னவென்றால் டெம்பர் தமிழ் ரீமேக் அயோக்கியா. ஒரிஜினல் என்னதான் டெம்பர்னாலும் தமிழ் லிஸ்ட் மட்டும் தான் பார்க்கறதுனால அயோக்கியா வருது. கடமை கண்ணியம் கட்டுப்பாடு இப்படி எதுவுமே இல்லாம கஞ்சி வச்சு காக்கி சட்டை போட்ட ஒரு போலீஸ். அவன் நிறைய தப்பு பண்றான். அப்படியே அவன் வேலை செஞ்ச அன்னைக்கு ஒரு நாள் 4 பொறுக்கி பசங்களை கூண்டுல இருந்து கிளியோட பறக்க விட்டுறான். கூண்டுல இருந்து பறந்து போன அந்த 4 பொறுக்கி கிளி போற போக்குல ஒரு பொண்ணை பிடிச்சி சித்திரவதை பண்ணிடுறாங்க. அன்னைக்கு நான் அவங்கள ரிலீஸ் பண்ணாம இருந்திருந்தா அந்த பொண்ணு இவங்களுக்கு கிடைச்சிருக்க மாட்டேன். அந்த தப்புக்கு நானும் ஒரு வகையில உடந்தையா இருந்தேன்னு ஹீரோக்கு தெரிய வரும்போதுதான் நேர்மை நாணயம் நம்பிக்கையான போலீஸா மாறுவாரு. படத்தோட ஆரம்பத்திலேயே அந்த தப்புக்கு பிள்ளையா சொல்லி போட்டு தான் படம் ஸ்டார்ட் ஆகும். அடுத்து 5th பிளேஸ்ல இருக்கிற படம் படிக்காதவன் படமா? அதுல இப்படிலாம் வராது. தேவி ஒண்ணு பாக்கல. ஓ, இந்த படிக்காதவன் பாத்தீங்கன்னா படத்தோட ஆரம்பத்திலே வில்லனோட தம்பி இறந்து கிடப்பான். தான் தம்பியை கொன்னவன் யாருன்னு ஸ்டேட் விட்டு ஸ்டேட் தேடிட்டு இருப்பாரு. இன்னொரு பக்கம் தனுஷ் அவரோட ஸ்டாக்கிங் காதல், அந்த காதல்ல வந்து ஒரு பிரிவு, இங்க இருக்கு சென்னை, இங்க இருந்து ஆந்திரான்னு ஊருக்குலாம் கிளைம் போய் காதலுக்காக காம்ப்ரமைஸ் பண்ணுவாரு. அப்பதான் தெரிய வரும் வில்லன் ஊரு முழுக்க தேடுற தம்பியை கொன்ன கொலைகாரன் தனுஷ் தானே. படம் பார்க்க நமக்கும் அப்பதான் தெரியும். ஏன் படத்துல நடிச்ச தனுஷ்க்கு அப்பதான் தெரியும். நீ அடிச்சிட்டு வந்தது மட்டும் தான் உனக்கு தெரியும். அதுக்கப்புறம் என்ன நடந்தது தெரியுமா? லவ்வுக்காக அப்பாவை எதுக்குற கதை அங்கிருந்து அப்படியே டைவர்ட் ஆகி தான் பண்ண கொலைனால வந்து பழித்திருக்க கதையா மாறும். இந்த படம் ஏன் 5th பிளேஸ்னா கண்டென்ட்டை விட்டு கமர்ஷியலுக்காக என்னமோ பண்ணிட்டு கடைசியா தான் கண்டென்ட்கே வருவாங்க. ஆகையால் ஆக்சுவலி இந்த படத்தோட மெயின் கதையே ஃபர்ஸ்ட் 5 நிமிஷம் கடைசி 15 நிமிஷம் தான். நடுவில் வந்து எல்லாமே தலையை சுத்தி முகத்தொட்ட ஸ்கிரீன் பிளே. இந்த லவ் போர்ஷனா வந்துரும். சிபி சக்கரவர்த்தி, ஹே என்ன பண்ற? இவ்வளோ ஃபாஸ்டா போக கூடாது. எங்க அந்த படத்தை பாத்தீல 2 மணி நேரம் படம், ஆனா இவ்வளவுதான் கண்டென்ட். ஓ, என்கிட்டயும் இவ்வளோ கண்டென்ட் இருக்குங்க, நானும் இதை வச்சு 2 மணி நேரம் தர்றேன். ஓ, சிபி டைரக்டரா? ஓகே ஓகே. நான் சிபி சத்யராஜ் பார்க்க போற படம் புரியாத புதிர் நான் பார்த்திருக்கேன். பேர் தெரியல எனக்கு சரியா. இப்படிலாம் வராது. சிபி சக்கரவர்த்தி இல்லையானா? நீ உள்ளவா? விஜய் சேதுபதி போன் எடுத்து கொடுத்து ஏதோ ஒரு வகையில மகிமாவோட எம்எம்எஸ் ஷேர் ஆகி அவங்க சாவுக்கு காரணமா இருந்திருப்பாரு. விஜய் சேதுபதி எப்போ இன்னைக்கு காயத்ரி குற்றம் வச்சு கொடுத்து பழிவாங்க வருவாங்க. அப்பதான் விஜய் சேதுபதிக்கு சரி, பாக்குற ஆடியன்ஸ் நமக்கும் சரி, விஜய் சேதுபதி தனியா இருந்தா ரெயின் கோட்டை போட்டு நிக்க வைப்பாங்க. நான் என்ன பண்ண மீரா? எல்லாத்துக்கும் காரணம் அவனுங்க. நான் ஒண்ணுமே பண்ணலையே மீரா. போனுக்கு லாக் போட்டு வச்சிருக்கலாம்ல. மன்னிச்சுக்கப்பா. அதானே
இந்த படத்துல ஒரு சீன் அடுத்து பழிவாங்க மூணாவது சீன் இடத்துல உள்ள தான் ரெயின் கோட் movie கொடுப்பாங்க அல்லி அர்ஜுனா. ஃபர்ஸ்ட் இந்த ரெட் list கலர்ல collect இருக்கும் பண்றதுக்கு ஆனா அந்த idea நனைஞ்சிரும் இந்த movie சாயம் ஃபுல்லா பார்க்கும்போது போயிடும் மழையில சின்ன வயசுல நம்ம நனைஞ்சிரும் ஸ்கூல் ஃபுல்லா நியூடா கிளம்பும்போதோ இல்ல ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு வரும்போது கண்டிப்பா இந்த படத்தை கேடியில் பார்த்து என்ஜாய் பண்ணிருப்போம். நல்லா ஜாலியா போயிட்டு இருக்க படம் திடீர்னு பயங்கர எமோஷனலா மாறும். இந்த படத்துல கதைப்படியே ஹீரோ பொறுப்பில்லாத உதவித்தனமா செலவு பண்ணி சுத்துற ஒரு உமனைசர். ஒரு பக்கம் கரண் தன் தங்கச்சி சாவுக்கு காரணமான ஆள் தேடிட்டு இருப்பாப்ல. கடைசியா அந்த பொண்ணோட சாவுக்கு காரணம் ஹீரோ தான். அது கிளைமேக்ஸ்ல தான் ரிவீல் ஆகும். அந்நேரம் வர கதையோட ஹீரோவா இருந்த மனோஜ் கதையோட வில்லனா மாறுவாரு. அவன் எப்பவோ பண்ண ஒரு பெரிய தப்பு, அந்த தப்போட விளைவுனால ஒரு பொண்ணோட வாழ்க்கை அழிஞ்சு போனதை கண்ணு முன்னாடி பார்ப்பான். தேடி கண்டுபிடிச்சு அவனை கொளுத்திருப்பேன். அப்படியெல்லாம் அவசரப்பட்டு ஒரு முடிவுக்கு வர வேண்டாம் அசோக். அப்போ அள்ளி அர்ஜுனாக்கு அள்ளு விட்டுரும். உலகத்திலேயே மிகப்பெரிய தண்டனை தண்டிக்கிறது இல்ல, குற்ற உணர்ச்சியோட வாழ்றதா அவங்க அம்மா மன்னிச்சு விட்டுருவாங்க. ஆகையால் இது இந்த லிஸ்ட்ல 3வது இடம். அடுத்து செகண்ட் பிளேஸ் உள்ள மூவி மனதை திருடி விட்டான். கேடிவி மாதிரியே இருக்குல கலர். இதுவும் நம்ம சின்ன வயசுல கேடிவில பார்த்து என்ஜாய் பண்ண படம் தான். இந்த படம் முத தடவை பார்க்கும்போது எல்லாருக்கும் அந்த ட்விஸ்ட் பயங்கரமா ஒரு கொட்டை இருக்கும். கௌசல்யா யாரோ முகம் தெரியாத ஒருத்தர் ரேப் செய்யப்பட்டு அதை கடக்க முடியாம கடந்து வாழ்ந்துட்டு வருவாங்க. பிரபுதேவா தான் பாசிட்டிவிட்டி கொடுப்பாரு. கடைசியில கௌசல்யா ரேப் பண்ணதே அவரா தான் இருப்பாரு. தன் நிலை அறியாம செஞ்ச ஒரு தப்பு. இது என்ன பிரதர் போத ராஜா போத ரூம் நம்பர் 21ல இருக்கு பிரதர். 21 பிரதர் 2. ஏய் சிறுத்தை சிவா ரஜித் ஓ அதனாலதானா ரஜினி அண்ட் அஜித் ஃபேன்ஸ் பெரியால பின்னில்லையா? ஏய் சிறுத்தை சிவாங்க அது எடுத்த பொண்ணுக்கே வாழ்க்கை கொடுக்குற மச்சான். அந்த பொண்ணை ரேப் பண்ணது நீதாம்பு. இது தெரிஞ்ச அப்புறம் குற்ற உணர்ச்சியோட எல்லைக்கே போயிடுவாரு. இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா? ஹீரோ பண்ண தப்பு அந்த படத்தோட ஹீரோ லாஸ்ட் ஆக்ட்ல தான் அவருக்கே தெரியும். அஃப்கோர்ஸ் ஆடியன்ஸ் நமக்கும் தான். நீங்க நோட்டீஸ் பண்ணீங்களா பிரபுன்னு பேர் வச்சாலே மபிள் போய் தப்பு பண்றாங்க. THERAPIST தெரபிஸ்ட். ஐ பரவாயில்ல இங்கிலீஷ் இவ்வளோ ஈஸியா இருக்கே. பாஸ் நீங்க இந்த படத்துல தெரபிஸ்டா? ஏய் நானா தெரபிஸ்டா மியூசிக் தெரபிஸ்டா பாஸ்? ஏய் இடியட் தெரபிஸ்ட் இல்ல மேன் தெரபிஸ்ட். ஓ அப்ப ரெண்டுத்துக்கும் ஒரே ஸ்பெல்லிங் தானா? மியூசிக் தான மியூசிக் காலேஜ் தான் இருக்கிற படம் பிசாசு. படத்தோட தொடக்கத்திலேயே ஒரு விபத்து நடக்குது. ஒரு பொண்ணு இறந்து போகுது. அந்த பொண்ணை ஒரு பையன் காப்பாத்த எவ்வளவோ முயற்சி பண்றா, முடியல. அந்த பொண்ணோட ஆத்மா அவங்க கூட டிராவல் பண்ணுது. கடைசியில அந்த பொண்ணோட விபத்துக்கு காரணமானவனே அந்த பையன் தான் ஹீரோ. ஆனா இதெல்லாம் அந்த பேய்க்கு முன்னாடியே தெரிஞ்சும் அவன் பண்ண தப்பு அவனுக்கு தெரியக்கூடாதுன்னு எவ்வளவோ ட்ரை பண்ணு தடுக்க. படத்தோட ஃபர்ஸ்ட் ஆக்ட்ல ஹீரோ பண்ண தப்பு படத்தோட கடைசி ஆக்ட்ல தான் ஹீரோக்கு தெரிய வரும். ஆடியன்ஸ் நமக்கும். ஏன்னா ஒரு பழி வாங்கி ஆனா அந்த யார் ஆக்சிடென்ட் பண்ணா அப்படின்றத அந்த சம்பவத்தை முதல்ல நம்ம பரிச்சயப்படுத்திட்டு அப்புறம் ரிவீல் பண்ணுவாங்க. இந்த லிஸ்ட்ல இந்த படத்துக்கு முதலிடம். பொதுவா மிஸ்கின் படத்துல அன்பு, மனிதாபிமானம், பாசம், நேசம் எல்லாம் நிறைய பேசும். இந்த படத்தை வேற யாராவது எழுதியிருந்தா அந்த பேய் வந்து தான் சாவுக்காரமான கொல்ல வந்திருக்கும். ஆனா ஒரு ஆத்மாவே அன்பை தாளாட்டி அரவணைக்கிற மாதிரி காமிச்சிருப்பாப்புல. அதான் மிஸ்கின். உன் சாவுக்கு காரணமே இல்லாத ஆளை கொல்ல பாக்குற நீ எங்க? என் சாவுக்கு காரணமான காப்பாத்துற நான் எங்க? இப்போ 10வது பாத்தீங்கன்னா எம்டிஆர் இருக்கு. ஹீரோ செஞ்ச தப்பு ஆனா ஹீரோக்கே தெரியாது, பாக்குற ஆடியன்ஸ் நமக்கும் தெரியாது. ஹீரோ செஞ்ச தப்பானதான் கதையை ஆரம்பிக்கும் ஆர் முடியும். அந்த தப்பை ரிவீல் பண்ணும்போது தான் நமக்கும் சரி அந்த தப்பு செஞ்ச ஹீரோக்கும் சரி ரிவீலிங் பாயிண்டா இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச படத்தை கீழே சொல்லி 10வது இடத்த அந்த படத்தை கொடுத்து வைங்க. இது போக ஒரு சில படங்கள் இந்த லிஸ்ட்ல ஜஸ்ட் மிஸ் ஆயிருக்கு. மாறன், ஐரா, பெண் குயின் இந்த மாதிரி படங்கள்லயும் ஹீரோ தான் கடைசியா தெரிய வரும். ஆனா ஹீரோ அந்த தப்பு செஞ்சிருக்க மாட்டாரு. தப்புக்கு எந்த வகையில சம்மந்தமே பட்டிருக்க மாட்டாரு. ஆனா வில்லன் ஹீரோனாலதான் இப்படி ஆச்சுன்னு ஹீரோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு பழிவாங்க வருவாரு. நேத்தாலே இன்னைக்கும் படத்துலயும் பிருத்திவிராஜ் தப்பு செஞ்சது ஆடியன்ஸ் நமக்கு கடைசியில தெரியும். பிருத்திவிராஜுக்கு அந்த தப்பு செய்யும் போது தெரியாது, அடுத்த நாளே தெரிஞ்சு இந்நாள் வர கில்ட்ல வாழ்ற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. யூட்டன் படத்துல லீடு கேட்டர் இந்த தப்பு செஞ்சிருக்காது. தான் பொண்ணோட சாவுக்கு அந்த பொண்ணோட அப்பா நரேன் தான் காரணம் நரேனுக்கு கடைசியில தெரிய வரும். அப்புறம் இந்த படத்துல நீங்க சத்யா படத்தை வச்சுக்கலாம். ஹீரோக்கு அது அவங்க குழந்தை தானே அவனுக்கு கடைசியா தெரிய வரும், நமக்கு கடைசியா தெரிய வரும். ஆனா சத்யா படத்துல ஹீரோ எந்த தப்பு பண்ணலன்னு அப்படி நீங்க கேட்கலாம். என்ன சார் பேசுறீங்க, எந்த தப்பு பண்ணாமையே குழந்தை வரும்? ஒருத்தங்க தெரியாதனம் பண்ற தப்புனால இன்னொரு கதை உருவாக்குறது காரணமா அமைஞ்சாங்க. உப்பு தினம் தண்ணி குடிச்சாகணும், தப்பு செஞ்சா குற்றம் வச்சு என்ன கூண்டுக்குள்ள கூனி குறிப்பி தான் நிக்கணும் என கூறிக்கொண்டு கடை சாத்துறேன். பாய் ஃப்ரம் அட்டோர்காட்மீன். இந்த கான்செப்ட்ல நிறைய மூவிஸ் இருக்கு. ஆனா ஹீரோவே அந்த தப்பு பண்ணிட்டு ஹீரோக்கே தெரியாம. இந்த வீடியோவில் அடுத்த கிரிஞ்ச் பாக்ஸ் 20க்கு க்ளூவை கொடுத்துள்ளேன். முடிந்தால் கண்டுபிடித்து காட்டுவீர் காட்டுவீர் காட்டுவீர். அப்படியா? ஐயோ காப்பி காப்பி நீதான் திருப்பதியா? நோ, என்னுடைய முழு பெயர் திருப்பதிரா. இந்த சிவி அந்த பேய் படம் கூட அப்படிதானே. ஹீரோ தான் ஆக்சுவலா ஹீரோ பண்ண தப்பு அவருக்கே தெரியாதுன்னு அதில் சொல்லிட முடியாது.
ஐ மீன் பேயா வந்தது அவர் பண்ண தப்புனால அப்படின்னா அவர் தெரியாமல் இருந்திருக்கலாமே தவிர அவர் பண்ணது தப்பு தான் அப்படின்றது தெரியல. ஆக்சுவலாக இந்த படத்தை கூட எடுத்துக்கலாம். அது படம் பேர் என்ன, அது கரண். ஆக்சுவலாக ஒரு படம் அந்த கிஸ் பண்ணதுனால பொண்ணு இறந்துட்டாங்கல்ல, கரண் கூட நடிச்சிருந்தால. ஸோ அந்த மாதிரியான ஒரு கான்செப்ட்னா சிவி படத்துக்கு எடுத்துக்கலாம். அவர் ஒரு தப்பு பண்ணியிருப்பாரு. ஆக்சுவலாக ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தது எனக்கு கொஞ்சம் ஞாபகம் வச்சு சொல்கிறேன், பண்ணியிருப்பாரு. ஸோ அதனால அந்த பொண்ணு இறந்து ஆவியா வந்து கழுத்தில் உட்காந்துட்டு இருப்பாங்க. அந்த படம்லாம் பார்த்துட்டு அலறல் தான். சின்ன வயசில் பயங்கரமாக கனவு வந்து எந்திரிச்சு அலறியே பயங்கர சம்பவமாக இருக்குது. ஸோ அந்த கான்செப்ட் சொல்லலாம். வேறு அவருக்கு சுத்தமாக தெரியாது அப்படின்னா எனக்கு டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேங்குது. கொஞ்சம் யோசிச்சா ஞாபகம் வரும். பட் இந்த மாதிரி சின்ன சின்னது கொஞ்சம் இந்த இது மன்மத நம்ப அந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிளடி பக்கர் அது கூட சொல்லலாம். அதில் வந்துட்டு ஒரு சீனுக்கு அப்புறம் ஆக்சிடென்ட் ஆனது அழுது சொல்லிட்டு இருப்பார்ல, இந்த மாதிரி பிளாட்ஃபார்மில் தூங்கிட்டு இருந்தோம். ஸோ ஒய்ஃப் வந்து ப்ரெக்னெண்டாக இருந்திருப்பான்னு நினைக்கிறேன், குழந்தை பிறந்திருக்காது. ஸோ அதெல்லாம் ஒரு கார் வந்து ஓட்ட தெரியாமல் ஓட்டி ஆக்சிடென்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அப்போ அந்த பொண்ணுக்கிட்டே சொல்லிட்டு இருக்கும்போது தான் அவங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகும். ஸோ அந்த மாதிரி நான் தான் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி அப்புறம் ஒரு கதை ஒரு இது சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி சொல்லலாம். டக்குன்னு இந்த ஹீரோ பண்ண தப்பே அப்படின்னா எனக்கு சரி ஞாபகம் வரல. இந்த பிரபு அதெல்லாம் எடுத்தோடனே ரேப் தான், ஃபுல் ரேப்பில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு தெரியாமல் நான் தான் ரேப் பண்ணேன் அப்படின்னு தெரியாமல் அதுக்கப்புறம் ஒரு ஸ்டோரி போகுது. வேறு சரி ஞாபகம் இல்லை. இதேமாதிரி மட்ட உருவா சேனலில் வந்து நிறைய வீடியோஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். பிளேலிஸ்ட்டை டிஸ்கிரிப்ஷனில் தானே செக் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ் ஃப்ரம் வரன்.